இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, இறைவனின் இரக்கம் வற்றாத நீர் ஊற்றாக பொழிந்து நாம் அருள்மலையில் நனையும் நாளாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் பயணிக்கும் உங்களை ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என வாழ்த்தி, புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 54 முதல் 58 வரையுள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க அன்புடன் அழைக்கிறேன். தெரிந்த முகங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டுமா? நமக்கு அறிமுகமானவர்களிடமிருந்து ஞானமும் நன்மையும் ஆற்றலும் வெளிப்படக்கூடாதா? அருகாமையிலிருந்து நமக்கு நெருக்கமான சூழலிலிருந்து விடுதலையின் காற்று வீசக்கூடாதா? நன்மையானது எதுவுமே அந்நிய மண்ணிலிருந்து தொலைதூரத்திலிருந்து தான் வர வேண்டுமா? இயேசுவிடம் வெளிப்பட்ட ஞானமும் வல்லமையும் கண்ட மக்கள் நாசரேத்து ஊரில் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கியதற்கு காரணம் அவர் சொந்த ஊர்க்காரர், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அறிமுகமானவர்கள். மரவேலை செய்யும் தச்சனின் மகன் இவன் தொழுகை கூடங்களில் கற்பிப்பதா என்பதுதான். இறைவனின் மகத்துவத்தை கண்டுணர மறுத்த அவர்களின் அவநம்பிக்கையை அறிந்த இயேசு தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என கூறி அவ்விடத்தினின்று அகன்று செல்கிறார். நீங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என வருந்தாதீர்கள், அங்கீகாரத்திற்கு தகுதியுடையவர்களாக முயற்சி செய்யுங்கள் என்பார் ஆபிரகாம் லிங்கன். அன்றாடம் தாங்கள் சரியாக அங்கீகரிக்கப்படவில்லையே, புறக்கணிக்கப்படுகிறோமே என்று வருந்துவது உண்டு. இயேசுவை அவருடைய சொந்த ஊர் மக்கள் புறக்கணித்தார்கள். அதற்காக அவர் வருந்தவில்லை. மாறாக அவர் எப்பொழுதும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி உலகையே தம் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த வரலாற்று நாயகனாய் மாறினார். இயேசு தம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் தம்மை நெருக்கமாக பின்பற்றவும் அவருடைய பணியில் பங்கு கொள்ளவும் அழைப்பு விடுக்கிறார். நாம் அசாதாரண நிகழ்வுகளில் கடவுளை தேடவும் கண்டுகொள்ளவும் விரும்புகிறோம். ஆனால் அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் நம்மை கடந்து செல்கிறார். இதனை கண்டுகொள்ளும் ஞானம் இன்று நாம் நினைவு கூறும் புனித அல்போன்ஸ் லிகோரி போன்ற பல புனிதர்களுக்கு இருந்தது. கடவுள் ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு சிம்சோன் வழியாக செயல்பட்டவர். கடவுள் யார் மூலமாகவும் செயல்பட முடியும். நமக்குள் இருக்கும் கடவுள் நமக்கு நெருங்கிய நிலையிலிருந்து கூட தம் திட்டங்களை வெளிப்படுத்தக்கூடும். திறந்த மனதுடையோர் மட்டுமே எளிய மனதோடு கடவுளின் செயல்பாடுகளை கண்டுணர முடியும். தொலைதூரத்திலிருந்து ஞானத்தை கடவுள் வெளிப்படுத்துவார் என்று காலத்தை வீண் செய்யாமல் அன்றாட வாழ்வில் ஞானத்தை கண்டுணர்வோம். மனித பலவீனம் அலையை பார்க்கிறது, இறைவனின் ஞானம் கடலை பார்க்க முயற்சிக்கிறது. எனவே நம் உள்ள கதவை திறப்போம். கதவருகில் நிற்பவரின் காலடி ஓசை நமக்கு கேட்கட்டும். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கட்டும். ஆமேன்.